பழையாறை வடதளி. இந்த பழையாறை அப்படிங்கிறது சோழர் காலத்தில் மிகப்பெரிய தலைநகரமாக இருந்தது. சோழர்களை நம்ம 3 பிரிவாக பிரிப்போம். முற்கால சோழர்கள், அவங்க சங்க காலத்தில் இருந்த சோழர்கள். அடுத்தது பிற்கால சோழர்கள் அப்படின்னு 2வதாக பிரிப்போம். அந்த பிற்கால சோழர்களுடைய மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தின ஒரு பேர் விஜயாலய சோழன். அந்த விஜயாலய சோழன் தன்னுடைய மார்பில் 96 விழுப்புண்கள் பெற்றவன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள் சொல்லுது. 96 விழுப்புண்னா என்ன அப்படின்னா, உடம்புல புண்ணே 96னா எத்தனை போர் செய்து எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பல்லவர்கள்டேருந்து மீட்டு, பல்லவர்கள் முற்கால பாண்டியர்கள் இவங்கள்டேருந்து மீட்டு மிகப்பெரிய அளவில் அந்த சோழ சாம்ராஜ்யத்தை கட்டமைத்த பொழுது இந்த பழையாறை தான் தலைநகரமாக விளங்கியது என்று நமக்கு செய்திகள் சொல்கின்றன. அந்த விஜயாலய சோழன் வழிபட்ட ஒரு போர் தெய்வம் துர்க்கை நிசும்ப சூதனி அப்படிங்கிற பேரில் கல்வெட்டில் வருது. அது தஞ்சாவூரில் இருக்குது. இன்றைக்கி அது ராகுகால காளின்னு மாற்றிட்டாங்க. வடபத்திர காளி, ராகுகால காளி, ராகு காலத்தில் போய் அங்கே வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த கல்வெட்டில் நிசும்ப சூதனி ரொம்ப அழகான ஒரு இது, கிட்டத்தட்ட ஒரு ராஜராஜனுக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு சிலை. அந்த சிலை அது இன்னைக்கு வழிபாட்டில் இருக்குது. அந்த விஜயாலய சோழன் தான் இந்த பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை இது பண்ணார். அப்படி அந்த சோழ சாம்ராஜ்யம் உச்சத்தில் போனது மாமன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில். முற்கால சோழர்கள்னு சொன்ன இல்லையா, அதில் ஒருத்தர் தான் கோச்சங்க சோழன். அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்த பொழுது நிறை மாதம், அப்போ அவங்க அம்மாட்ட அரண்மனை ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, இன்னும் 1 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாழி கணக்கில் சொல்கிறாங்க, நான் புரியறதுக்காக சொல்கிறேன், இன்னும் 1 மணி நேரம் கழித்து இந்த குழந்தை பிறந்தா உலகத்தையே ஆளக்கூடிய அளவில் அது பெயர் பெறும். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டுக்கு மன்னனாக இருந்து அது எப்பொழுதும் போல் வாரிசு மன்னனாக இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது பிரசவ வலி எடுத்துருச்சு. அந்த நேரத்தில் அந்த தாய் தன்னை தலைகீழாக கட்டி தொங்க விட சொன்னாங்க, குழந்தை பிறந்துடக்கூடாதுன்னு. நினச்சி பாருங்கள், பிரசவ வேதனை எடுத்ததுக்கப்புறம் தலைகீழ தொங்குனதுனால அந்த குழந்தைக்கு ரத்தம் கண்ணில் பாஞ்சு கண் சிவப்பாக இருந்துச்சான். 1 மணி நேரம் அந்த நேரம் ஜோதிடர்கள் சொன்ன நேரத்தில் அவங்கள இறக்கி அந்த குழந்தை பிறந்த பொழுது கண்ணு சிவந்தது போது செங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் இறந்து போயிட்டான் தன்னுடைய பிள்ளைக்காக. அப்படி பிறந்த சோழன் தான் கோச்சங்க சோழன். அவர் முற்பிறவியில் திருவானைக்கால சிலந்தியாக இருந்து இதை தேவாரத்தில் கிட்டத்தட்ட 100 இடங்களில் சிலந்தியும் தன் வாயின் நூலால் அப்படிங்கிற அந்த இதில் தேவாரத்தில் பல இடங்களில், திருவானைக்கா தேவாரத்தில் மட்டும் இல்லை, பல இடங்களில் இந்த வரலாறு தேவாரத்தில் வருது. தன்னுடைய வாயின் நூலால் சிலந்தி ஒரு பந்தர் அமைத்து, பந்தல் சுவாமிக்கு பந்தல் அமைத்து வழிபட்டது. இப்போ இருக்கிற திருவானைக்கா கோவிலில் எப்படி சிலந்தி பந்தல் அமைச்சது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்போ வெறும் மரத்தடியில் தான் இருந்திருக்கும். வெண்ணாவல் மரத்தடியில் அப்படின்னே வருது பாட்டில். அங்கே வெண்ணாவல் மரம் தலைமரம், நாவல் மரத்துக்கு கீழே இருந்தவர் தான் அவர் திருவானைக்கா. அதுக்கப்புறம் அரசர்கள் இது பாடல் பெற்ற தலம், இது கோச்சங்க சோழனான் சிலந்தியாக இருந்து வழிபட்ட தலம்னு அந்த பெருமை கருதி அவர்கள் மிகப்பெரிய கோவிலாக கட்டியிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் எல்லா கோவில்களுமே மரத்தடியில் இருந்த கோவில்கள் தான். இப்போ இங்கே இருக்கிற ஒரு சிவலிங்கம், இங்கே திருத்தொண்டு செய்த நம்ம அன்பர் அதை சொன்னார், இங்கே இருக்கிற இந்த சிவலிங்கம்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறாங்க 16 சிவலிங்கங்கள். அது எல்லாம் இங்கே மண்ணில் புதையுண்ட பொழுது அது மாடு கட்டுற ஒரு கொழுகொம்பாக தான் இருந்திருக்கு சிவலிங்கங்கள். அப்புறம் அது சிவலிங்கம்னு தெரிஞ்சு, ஏன்னா வெறும் கல் நட்டு வச்சுருக்கிறாங்க போலருக்குன்னு கட்டியிருக்கிறாங்க. உள்ளே தோண்டி பார்த்தபோது ஆவுடையாரெலாம் இருந்து சிவலிங்கம்னு சொல்லி எடுத்து இந்த குடமுழுக்கு நடந்த பொழுது தான் அதை எடுத்து அங்கே வச்சாங்க. இந்த தலம் ஒரு கோச்சங்க சோழன் கட்டின 70 மாடக்கோவில்களில் ஒன்று. இன்றைக்கி இன்னொரு மாடக்கோவில் நம்ம போகிறோம், மிக சிறப்பானது, திருநல்லூர். அது அந்த வரலாறு அங்கே சொல்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த தலம் உலகத்துக்கே உண்ணாவிரத அறப்போராட்டத்தை கற்றுக் கொடுத்தது தமிழர்கள். நம்முடைய திருநாவுக்கரசர் தான் அதில் முதன்மையானவர். 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலை பூட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்லாம் வந்த தலம் இந்த பட்டீஸ்வரம். திருநாவுக்கரசர் பார்க்குறாரு, இந்த தலம் பூட்டி கிடக்கு. உடனே அவர் என்ன சொல்கிறார், இந்த தலை திறங்க, இது சமணர்கள் பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க, இதை யாரும் திறக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அங்கேயே உட்காந்துட்டார். உண்ணாவிரதம் இருக்கிறார், சாகும் வரை உண்ணாவிரதம். இதை நான் திறந்து தரிசனம் பண்ணால் தான் போவேன்னு அந்த கேள்விப்பட்டு அந்த ராஜாவே மனமிறங்கி கோவிலை திறந்து வழிபாட்டிற்கு இடம் கொடுத்தான். அப்படியே அவர் வழிபாடு செய்த கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். பழையாறை இதுக்கு திருநாவுக்கரசர் நிறைய பாடல்கள், ஆரை வடதளி அப்படின்னு சொல்லியிருக்கார். தளி என்றால் கோயில், இது வடக்கு பக்கம் இருக்கிறதுனால வடதளி. பழையாறை என்ற ஊருக்கு வடக்கு இருப்பதால் இது வடதளி என்று அதற்கு பேர். சரிங்களா? இப்போ நம்ம இந்த திருக்கோவில் வழிபாடு செய்துட்டு
இதுக்கு அடுத்த தலம், அந்த 2 தலமும் நம்ம வந்து சேர்ந்து பார்க்க போகிறோம். ஒன்று திருவடி கேட்ட தலம், இன்னொன்று திருவடி கொடுத்த தலம். அதனால தான் நான் அதை அப்படி அமைச்சிருக்கிறோம். திருச்சத்தி முற்றம் எனக்கு வந்து திருவடியை தலையில் சூட்டு என்று அப்பர் சுவாமிகள் கேட்குறார். அது கொடுத்த இடம் நல்லூருக்கு வா என்று சொல்லி நல்லூரில் சாமி கொடுத்தார். அந்த 2 தலத்தையும் நம்ம இன்றைக்கி ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறோம். ஏன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுங்கிறதுனால நம்ம அப்படி அமைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பழையாறை